ஜூலை 9, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இன்று உங்கள் பலவீனத்தை கர்த்தர் பலமாக மாற்றி நீங்கள் நினைக்காத உயரத்திற்கு உங்களை நடத்தப் போகிறார். Today the Lord is turning your weakness into strength and leading you to heights you never imagined. ஏசாயா 40 அதிகாரம் 31 ஐசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் வாழ்க்கையின் பாரங்கள் உங்களை மிகவும் சோர்வடைய செய்யலாம். என்னால் இனி முடியாது என்று நினைக்கும் நிலை கூட வரலாம். ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கும் இடத்தில்தான் தேவனுடைய வல்லமை முழுமையாக வெளிப்படும். கிதியோன் தன்னை மிகவும் சிறியவன் என்று நினைத்தான். ஆனால் தேவன் அவனை இஸ்ரவேலின் விடுதலைக்காக பயன்படுத்தினார். மோசே தன்னால் பேச முடியாது என்றார். ஆனால் தேவன் அவனை ஒரு தேசத்தின் தலைவனாக்கிறார். அதேபோல் உங்கள் பலவீனத்தை பார்த்து மனம் தளராதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனையும் தைரியத்தையும் அளித்து நீங்கள் நினைக்காத உயரத்திற்கு உங்களை நடத்துவார். But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பலனை அளிக்கும் வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பயங்களையும் சோர்வையும் நீக்கி உம்மை முழு மனதுடன் நம்பும் விசுவாசத்தை அளித்தருளும். எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமை வெளிப்படச் செய்து வெற்றியின் பாதையில் எங்களை நடத்தும். தனிமையில் இருப்பவர்களை உமது அன்பினால் ஆறுதல் படுத்தும். வயோதிபர்களை ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் காத்தருளும். அவர்கள் ஒவ்வொரு நாள் உமது சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க செய்யும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருகச் செய்யும். கர்த்தாவே, எங்கள் பலவீனங்களை உமது மகிமையின் சாட்சிகளாக மாற்றி எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது கிருபை வெளிப்படச் செய்யும். இயேசுவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.